வணக்கம். இது யாதும் உதை யாவதும் கேளு யூடியூப் சேனல். நான் ராஜேஷ். ஒரு ஜனநாயக நாட்டில் மக்கள் தான் முதலாளிகள். இந்த ஒட்டுமொத்த சிஸ்டமே மக்களுக்காக தான். ஆனால் என்ன கொடுமை அப்படின்னா, இங்கே எதுவுமே மக்களுக்கு சாதகமாக இல்லை. அரசியல்வாதிகளுக்கு சாதகமாக இருக்கு, கல்வி முதலாளிக்கு சாதகமாக இருக்கு, மருத்துவம் முதலாளிக்கு சாதகமாக இருக்கு, காவல்துறை அரசாங்கத்துக்கு சாதகமாக இருக்குது. ஏன்னா அவன் தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றிடுவான். அதனால் அரசு அலுவலகங்கள் அதிகாரிகளுக்கு சாதகமாக இருக்குது, சினிமா நடிகர்களுக்கு சாதகமாக இருக்குது. மொத்தத்தில் மக்களுக்கு சாதகமாக எதுவுமே இல்லை. இந்த முதலாளின்னு சொன்னேன் இல்லையா, அது வேறு யாரும் கிடையாது, அரசியல்வாதி தான் அந்த முதலாளி. ஏன்னா இன்னைக்கு பெரும்பாலான பள்ளி கல்லூரிகள், மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரிகள் எல்லாமே அரசியல்வாதி கிட்ட தான் இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். கல்வி கட்டணங்களை கட்டுப்பாட்டில் வைத்து அடித்தட்டு மக்களுக்கும் தரமான கல்வி கிடைக்க வழிவகை செய்ய வேண்டியது யாது? அதே அரசியல்வாதி. மருத்துவ கட்டணங்களை கட்டுப்பாட்டில் வைத்து அடித்தட்டு மக்களுக்கும் தரமான மருத்துவம் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டியது யாது? அதே அரசியல்வாதி. அதாவது மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய அரசியல்வாதி முதலாளி ஆகிட்டதுனால, பிஸ்னஸ்மேன் ஆகிட்டதுனால பணம் சம்பாதிப்பது மட்டும்தான் அவர்களுடைய நோக்கமாக இருக்க முடியுமே தவிர சேவை செய்ய முடியாது, செய்யவும் மாட்டாங்க. இதுதான் உண்மை. முதல்ல கல்வியையும் மருத்துவத்தையும் தனியார்கிட்ட கொடுத்ததே தப்பு. ஆனால் வேறு வழி இல்லை. இவ்வளோ பெரிய நாட்டில் எல்லாமே அரசாங்கம் பார்த்துக்கணுன்னா அது சாத்தியம் கிடையாது. அதனால் தனியார் பங்களிப்பு தேவைப்பட்டுச்சு, கொடுத்தாங்க. ஆனால் வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது, 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது அரசு வழிகாட்டுதல் படி தான் இந்த மருத்துவமனைகளும் மருத்துவக் கல்லூரிகளும் இயங்குதா அப்படின்றத ஆய்வு பண்ணணுமா இல்லையா? கிட்டத்தட்ட 20 வருஷமாக இருக்கேன் ஃபீல்டில். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாரும் ஆய்வு பண்ணது கிடையாது. அப்படியே வந்தால் கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிடுறாங்க. இதன் விளைவுகள் தகுதியற்ற மருத்துவர்கள், தகுதியற்ற செவிலியர்கள், தகுதியற்ற டெக்னீஷியன்ஸ், மொத்தத்தில் இந்திய மருத்துவத்துறை 50 வருஷம் 60 வருஷம் பின்தங்கி இருக்கு. இதனால தான் நம்ம அரசியல்வாதிகள், பணக்காரர்கள், முதலாளிகள் இவங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லைன்னா நேராக கிளம்பி அமெரிக்காவுக்கும் லண்டனுக்கும் கிளம்பிடுறாங்க. ஓட்டு போட்ட நமக்கு இந்த இத்து போன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் கவர்மெண்ட் ஸ்கூலும் தான். கொரோனா சமயத்தில் உலகமே தலகேல மாறி போச்சு. பெற்றோரை இழந்த பிள்ளைகள், பிள்ளைகளை இழந்த பெற்றோர்கள் அப்படின்னு எந்த பக்கம் திரும்பினாலும் மரணம் ஓலம். ஆனால் அந்த சமயத்தில் இந்த மருத்துவமனை முதலாளிகள் என்ன பண்ணாங்க தெரியுமா? கொள்ளையடிச்சாங்க. ஈவு இறக்கம் இல்லாமல் மக்கள்கிட்ட வசூல் பண்ணாங்க. கொரோனாக்கு முன்னாடி ஒரு ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தவன் எனக்கு 2 ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கான். கொரோனாக்கு முன்னாடி ஒரு ஸ்கேன் சென்டர் வச்சுருந்தவன் எனக்கு 2 ஸ்கேன் சென்டர் வச்சுருக்கான். இதெல்லாம் இந்த அரசாங்கத்துக்கும் நீதிமன்றங்களுக்கும் தெரியாதா? யார் என்ன வேணாலும் பண்ணிக்கலாமா? இங்கே இது நாடா இல்லை சுடுகாடா? இதெல்லாம் மாற்றணும் தானே. இது மாற்றணும்னா ஒரே திட்டம், ஒரு நல்ல திட்டம் நான் கொடுக்குறேன். எங்கேயுமே எந்த ஹாஸ்பிட்டல்லையும் சரி, எந்த ஸ்கேன் சென்டர்லையும் சரி, இந்த ஸ்கேனுக்கு இவ்வளோ விலை, இந்த டெஸ்ட்டுக்கு இவ்வளோ விலை, இந்த ஆப்ரேஷனுக்கு இவ்வளோ விலை அப்படின்னு எங்கேயுமே போர்டு போட்டிருக்க மாட்டான். 99.9% ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த மாதிரி போர்டை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன் சொல்லுங்கள்? ஏன் அப்படின்னா, ஒரு எடுத்துக்காட்டுக்கு 10 ரூபாய் அந்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா, விலைப்பட்டியலில் போட்டிங்க அப்படின்னா அந்த 10 ரூபாய்க்கு மேலே நீங்கள் வாங்க முடியாது. அதுவே எதுவுமே போடலை அப்படின்னா இவங்க இஷ்டத்துக்கு எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். இதுதான் நிலைமை இன்னைக்கு. அதனால் ஒவ்வொரு மருத்துவமனையிலும், ஒவ்வொரு ஸ்கேன் சென்டர்லையும் விலைப்பட்டியல் வைக்கணும். இந்த ஸ்கேனுக்கு எவ்வளோ, இந்த பிளட் டெஸ்ட்டுக்கு எவ்வளோ, இந்த சர்ஜரிக்கு எவ்வளோ, எப்போ
மருத்துவ கட்டணங்களை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டிய நிலை வருதோ அப்போது நேர்மையான மற்றும் நியாயமான கட்டணங்களை அறிவிக்க வேண்டிய நிலைக்கு மருத்துவமனை நிர்வாகம் தள்ளப்படும். இதுதான் என்னுடைய திட்டம். என்னுடைய இந்த திட்டத்தை எப்படியாவது ஆட்சியாளர்கள்கிட்டையும் நீதிமன்றத்துக்கிட்டையும் சேர்த்துருங்க. நன்றிகள்.